விருட்சகம், ஒரு இன்னல் நிகழப்போகிறது. நீங்க இந்த நவம்பர் மாசம் கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா பல இன்னல்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது வருங்க. அது யாரா வேணா இருக்கலாம். உங்களுடைய சொந்தமோ பந்தமோ, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ். முக்கியமா சொல்லணும்னா, நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆணா இருக்கீங்கன்னா ஒரு பெண் மூலியமாவோ, இல்ல பெண்ணா இருக்கீங்கன்னா ஒரு ஆண் மூலியமாவோ ஒரு சில பல சிக்கல்களை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னா. அததான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஒரு சின்ன க்ளூ ஒண்ணு கொடுக்குறேன். கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். விருச்சக ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல புதன் இருக்காரு, செவ்வாய் ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு, உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 5ஆம் இடத்துல சனியும், 9ஆம் இடத்தில் குருவும் வந்திருக்காரு, 10ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும். ஸோ நான் டைட்டில்ல சொல்லியிருந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சில பல இன்னல்கள் நிகழப்போகுது இந்த நவம்பர் மாசம், நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இப்போ இந்த நவம்பர் மாதத்துடைய கிரக நிலைகள் நம்ம பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் மறைஞ்சிருக்காங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா சூரியன் வந்து நீச்சமாயிருக்காரு. கிட்டத்தட்ட சுக்கிரன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட அது ஹஸ்தங்கம் தான். சூரியனோட எந்த டிகிரி ரொம்ப க்ளோஸா சேருதோ, கிட்டத்தட்ட நெருக்கம் அப்படின்னு நான் சொல்றது வந்து 5 டிகிரி, சுக்கிரன் வந்து 5 டிகிரிக்கு நெருக்கமா இருக்கும்போது அது அஸ்தங்கம் ஆகுது. 5 டிகிரிக்கு வெளியே இருந்தபோது ஓகேங்க, பட் 5 டிகிரிஸ் வித்தின் 5 டிகிரிஸ் இருக்கும்போது அஸ்தங்கமாகும். ஸோ இது என்னென்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி, அவரே வந்து கலத்திரக்காரகன். அவர் 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறதுனால தேவையில்லாத பொருள் விரயங்களும் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன ஒண்ணு, ராசிநாதன் உங்களுக்கு ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால டக்குன்னு கோவம் வரும், சட்டுன்னு ஏதாவது ஒண்ணு பேசிடுவீங்க. ஸோ அதனால சில பல இன்னல்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தாலும் ஆட்சி, ஆனா சூரியனோட நெருக்கமான ஒரு தொடர்புல அவர் இருக்கிறதுனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே ரொம்ப நிறுத்தி நிதானமா யோசிச்சு நீங்க பண்ணுங்க. ஸோ மெயினா நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ஸுக்கு தான் இந்த ஒரு காலகட்டம் பிரச்சனையை கொடுக்கும். ஈவன் பிரிதலுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பிரிவில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை இங்க வேலை பார்த்துட்டு இருக்கலாம், மனைவியா இருக்கீங்க அப்படின்னா இங்க நீங்க இருக்கலாம். உங்க கணவன் வந்து ஓவர்சீஸ் ஃபாரினுக்கு போற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும். பிரிதல் உங்களுக்கு அப்படி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுப விரயமா, அதாவது ஒரு விஷயம் வந்து சுபமா பெய்யுது அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே கோச்சார கிரக நிலைகள் இப்படி இருந்தாலும் சுய ஜாதகத்திலேயே 6-8 கூடிய தசாபுக்தி காலங்கள் இருக்கும் போது டெஃபினட்டா இன்னல்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த நவம்பர் மாசம் மட்டும். ஏன்னா இந்த நவம்பர் மாசத்துலதான் உங்களுக்கு சூரியன் நீச்சமாகி கூட சுக்கிரன் இருந்தாலும் கூட அது வந்து அஸ்தங்கம் தான். எந்த ஒரு கிரகத்தோடையும் சூரியனோட எந்த ஒரு கிரகம் சேர்ந்தாலுமே அது அஸ்தங்கம் வித்தின் 5 டிகிரிஸ்ல இருக்கும் போது. ஸோ சுப விரயமா இந்த சுப பிரிவுகளா இருந்தா ஓகேங்க. இல்லாத பட்சத்துல அந்த ப்ராப்ளம்ஸை வந்து நீங்க ரிப்பீட்டடா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் இந்த நவம்பர் மாசம் உங்களுக்கு நடந்துராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 9ஆம் இடத்துல குரு. அந்த குரு வந்து என்ன பண்றாருன்னா உங்களுடைய ராசிய பாக்குறாரு. இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிய தன்னுடைய 5ஆம் பார்வைய பாக்குறாரு. ஸோ நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்றீங்க, விசா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இல்ல நான் ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்ல நான் ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், அங்கே வேலை செஞ்சு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 9-12 பாவங்கள் ஆக்டிவா இருக்கு. பிகாஸ் 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர பயணம், லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி.
12ஆம் இடம் அப்படின்றது ஃபாரின் செட்டில்மெண்ட், அப்படியே நம்ம ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற ஒரு விஷயம். 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கு. ஸோ இது நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவ் அவுட்கம் வர்றது வந்து ஃபாரின் செட்டில்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வரும். விசா ப்ராசஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனைகள்லயே இருக்கு, எனக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரமாட்டேங்குது, அப்படியே ஸ்டக் ஆகி இருக்குது அப்படின்னா இந்த மாதம் 12ஆம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு. 12th ஹவுஸ் வந்து வெறும் லாசஸ் மட்டும் கிடையாதுங்க. 12th ஹவுஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அங்க இருந்து தான் வரும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, லைஃப்ல பிறந்தது என்னமோ உள்ளூர்ல தான் இருக்கும், ஆனா அவங்க பிறந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே வேற ஒரு மாநிலத்துல போய் அப்படியே செட்டில் ஆவாங்க. இல்ல கொஞ்ச நாள் ஆனவுடனே கொஞ்சம் வருஷம் ஆனவுடனே வேற ஒரு நாட்டுல போய் செட்டில் ஆவாங்க. ஏன்னா விருட்சகத்துக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ராசிக்கு வந்து பாருங்க 7ஆம் இடமும் சுக்கிரன் தான். அதே மாதிரி 12ஆம் இடம் விரயஸ்தானாதிபதியும் சுக்கிரனாவே வராரு. அப்போ எப்பயுமே அவங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயாவது கொஞ்சம் தூரமா போகும்போது அவங்களுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் கிடைக்குது. நான் பார்த்திருக்கேன், நிறைய பேரோட ஹாரோஸ்கோப்ல நான் பார்த்திருக்கேன் சுக்கிர தசை அந்த டைம்ல வரணும். மெயினா இந்த சுக்கிர தசை ராகு தசை வரும்போதுதான். ஏன்னா ராகு வந்து பாருங்க ஃபாரின் கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஃபாரின் பிளேசஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த ஆசைகளை நம்மளுக்கு எண்ணங்களையும் வர வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் ராகு வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ தொடர்பு கொள்ளும் போது, இல்ல வந்து 12ஆம் அதிபதியோட சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விருட்சக ராசியா நீங்க இருக்கீங்க, உங்களுடைய 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அந்த திசா புத்தி காலம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ராகு தசை வருது, ராகு தசையில ஒரு சுக்கிர புத்தி வருதுன்னா தெர் இஸ் a ஹை சான்ஸ் நீங்க ஃபாரின் போறதுக்கு அதிகமான சான்சஸே வந்து இருக்கு. அது எந்த வயசுல வருது அதையும் பார்க்கணும். சரி, எல்லாராலையும் அப்படி போயிட முடியாது, புரியுதுங்களா? ஒரு கரெக்டான ஒரு ஏஜ் இருக்கு. இப்ப வந்து 20ல இருந்து 35 வயசுக்குள்ள அது வரும்போது உங்களுக்கு டெஃபினட்டா ஃபாரின் போய் படிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதே ஒரு 60 வயசுல வந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அந்த ஏஜ் வைஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ ஏஜ் எந்த ஏஜ்ல வருது, கரெக்டான ஏஜ்ல வரும்போது டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அந்த இண்டிகேஷன் ஆக்டிவேட் பண்ணும். 12th ஹவுஸோட இண்டிகேஷன் ஆக்டிவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது விருட்சகத்தை பொறுத்த வரைக்கும் 2025 நவம்பர் மாசம் சில பல இன்னல்களும் தொந்தரவுகளும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் மூலயமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களோட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல போய் இந்த மாதம் முழுக்க மறைஞ்சு சூரியனோட அஸ்தங்கம் பெற லெவலுக்கு இருக்காரு. ஸோ டெஃபினட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் நீங்க தள்ளி இருக்கிறதும் நல்லது. ரொம்ப போட்டு குழப்பிப்பீங்க, நீங்க ஏற்கனவே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவீங்க, ஸோ இந்த விஷயத்த ரொம்ப போட்டு குழப்பிப்பீங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வெல் அண்ட் குட்டா தான் வந்து எனக்கு படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை ஏதாவது நான் சொல்ற விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதிரி இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து அது என்னன்றத சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு பயனுள்ள தகவலா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் துளாராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு, மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க.